ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்போ நடக்கும்னு நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருந்த விஷயத்தை தான் இப்போது உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படியே உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உறவுகள் கிட்ட போய் உதவி கேட்கணுன்ற மனநிலை உனக்கு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீ என்ன நினச்சாலும் என்ன எதிர்பார்த்தாலும் இந்த வராகி அம்மா என்னை நோக்கி மட்டும் ஓடி வந்தினா போதும். நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற, என்ன எதிர்பார்க்குறன்னு எல்லாமே இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். பட்டினியாக இருந்தால் கூட மனிதனுக்கு உயிர் போகாது. ஆனால் உறவுகளிடம் போய் உதவி கேட்டினா அவங்க உயிர் போகிற நிலை வந்தால் கூட உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களின் மனம் எப்பவோ கல்லாக மாறிடுச்சு. இப்போதெல்லாம் மனிதாபிமானம் துளியும் இல்லாத இரக்க குணமற்ற மனிதர்களாக வாழும் உலகமாக இந்த கலியுக காலம் மாறிடுச்சு. மனிதர்கள் உதவி செய்வாங்கன்னு மட்டும் எதிர்பார்த்து சொந்த பந்தத்திடம் போய் உதவி கேட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா எல்லா விஷயங்களிலும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். ஏணி கூட சாஞ்சி நின்னாதான் அது மேலே ஏற முடியும். ஏணி சாய்ந்து கொள்வதற்கு சுவர் வேணும். அதே போல் தோணியில் போகிறதுக்கும், அதாவது படகுல பாய்ந்து செல்வதற்கும் கடல் இருந்தால் மட்டும்தான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு படகு மூலமாக நீ போக முடியும். அதே போல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கு துணையாக சில நல்ல உறவுகளும் நண்பர்களும் வேண்டும். அவங்க யார், எப்படி, எப்போது உன்னை சந்திப்பார்கள்ன்றதெல்லாம் நான் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் கண்களில் காட்டுறேன். அதுவரையிலும் எந்த மனிதரையும், எந்த உறவுகளையும், எந்த நட்புகளையும் நீ முழுவதுமாக நம்பிட வேணாம். யார் உனக்கு துணையாக, ஆதரவாக, அனுசரணையாக இருப்பாங்கன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கண்களில் காட்ட வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிறேன். குடும்ப பாரத்தை உன் மனசில் சுமந்துக்கிட்டு நம்ம தடமாறி போனால் நம்ம குடும்பமே தடுமாறி போயிருன்ற பயத்தோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக செய்ய நினைக்கிற என் அன்பு பிள்ளையான நீ யாரையும் எவரையும் எளிதில் நம்பிட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே பாதியில் உன்னை விட்டு போவாங்க, வீதியில் உன்னை விட்டு போவாங்க, விதி மூலமாக உன்னை விட்டு போவாங்க, சதி செஞ்சு உன்னை சாய்ச்சிட்டு உன்னை விட்டு போவாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் உன்னை விட்டு விலகக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு பாதியில் உன்னை விட்டு போகும் மனிதர்களை நம்பி விடாமல் யார் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்கன்ற அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையில் உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. மனிதர்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் முதல்ல யாரையும் எதுவுமே செய்ய மாட்டேன். அமைதியாக இருந்து நீங்கள் போடுற ஆட்டத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு உனக்கா வயசாகி உன்னோட ஆட்டத்தை நிறுத்திட்டு ஓய்வெடுக்கலாம் நீ ஒதுங்க நினைக்கிறியோ அன்னைக்கே இந்த வராகி அம்மா ஏன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவேன். மனிதர்கள் ஆடாத ஆட்டம் ஆடி அதிகமாக மனிதர்களை அலக்களிக்கும் போதும் அவமதிக்கும் போதும் நீ நினச்சிருக்க தானே, இவங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்களே, இந்த தெய்வம்னு ஒன்று இருக்கா இல்லையா, இதெல்லாம் இவங்களை தட்டி கேட்காதா, இப்படி கெட்டது செய்கிறவனும் கஷ்டப்படுறவனும் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பானா இல்லையான்னு இதுவரையிலும் உனக்கு சந்தேகம் வந்திருக்குது தானே. இப்போ நான் சொல்கிறத கேளு. ஆடுற ஆட்டவனும் அதிகமாக ஆட்டம் போடுறவனும் அவன் ஆட்டத்தை நிறுத்தும் போது தான் என் மூலமாக அவனுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். அதனால் அதிகமாக ஆடுறவங்களை பார்த்து நீ பயப்பட வேணாம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்க என் மூலமாக என்கிட்ட இருந்து சரியான ஆட்டத்தை பார்க்க தான் போகிறாங்க. உன்னை நேசிக்க யாருமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை நேசிப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சவங்களையும் உனக்கு தெரிஞ்சவங்களையும் மட்டும்தானே உன் கண்கள் தேடும். அப்படி தேடி கிடைக்காத போது நீ தனிமையாக இருப்பதாக நீயாகவே நினச்சிக்கிற. ஆனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இந்த வராகி அம்மா உண்மையான பாசத்தை உன் மீது கொண்டவளாக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். நீயாகவே தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படாத. யாரும் உன்னை தேடி வந்து காயப்படுத்துறது கிடையாது.
நீயாகவே தான் அடுத்தவங்களை முழுசாக நம்பி தேவைக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்கிறாய். இனிமேலாவது யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. வயசு ஆக ஆக தான் உனக்கு சில உண்மைகள் புரிய வரும். உன் வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் மனிதரோட யாருமே துணையாக வரப்போகிறது இல்லைங்கிறத காலம் ஆக ஆகத்தான் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லாரும் எப்படி பிறக்கும்போது தனியாக பிறந்தாங்களோ அதே போல் தனியாக தான் போகணுன்றதையும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும். தடம் மாறி போய் நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்து தடம் பதிக்க வைக்கவும் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கவும் இந்த வராகியம்மா நான் வருவேங்கிறத நீ மறந்துட வேணாம். உன் முதுகுக்கு பின்னால் குத்தி உன்னை ஏமாத்துகிற மனிதர்களை விட உன் முகத்துக்கு முன்னால் வந்து உன்கிட்ட சண்டை போடுறவங்க எவ்வளவோ சிறந்தவர்கள். ஆமேன் செல்லமே. உன்னுடைய உறவுகளில் 2 பேரும் மிக நெருக்கமானவர்கள். அதில் ஒருத்தர் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி குறை சொல்லி உன்னை பற்றி திட்டி உன்னை பற்றி புறம் பேசுகிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் உன் முகத்துக்கு முன்னால் சண்டை போட்டாலும் அவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சிடுறாங்க தானே. இப்போது சொல்லு, உன் முகத்துக்கு முன்னால் சண்டை போடுறவங்க நல்லவங்களா, அல்லது உன்கிட்ட நல்லா பேசிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் நல்லவர்களா? புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதுமே உண்மையான பாசம் இருக்கும் இடத்தில் பிரிவுகள் வருவதில்லை. கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் கடைசியில் உறவுகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதே போல் எல்லாத்தையும் பார்த்து பேராசைப்பட்டு எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சாலும் அங்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும். விழிகள் இருந்தால் மட்டும்தான் பார்வை கிடைக்கும் என்பது போல வாழ்க்கையில் வலிகளும் வேதனையும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வலியும் வேதனையும் கஷ்டமும் காயமும் எல்லாமே வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. முயற்சி இல்லாமல் இங்கு வெற்றி கிடையாது என் செல்லமே. அதே போல் முயற்சி செய்கிற மனிதர்கள் யாரும் வாழ்க்கையில் தோற்று போனதா சரித்திரம் கிடையாது. உன்னுடைய அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. பல தோல்விகளும் சில துரோகிகளும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகு. இந்த உலகத்திலே உனக்கு முக்கியமான நீ கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயம் என்னன்னா நிராகரிப்பு. ஏன்னா அடுத்தவங்க உன்னை நிராகரிப்பு செய்யும் போது தான் உன்னுடைய பலம், பலவீனம், தைரியம், துணிவு, நீ யாரை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, மற்றவங்க உன்னை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் உனக்கு நல்லா புரிய வரும். அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்து, பேராசைப்படாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் யாரையும் பார்த்து பொறாமப்படாமல் பொறுமையோடு நடக்க கற்றுக்கோ. சோம்பேறித்தனம் உனக்குள்ளே இருந்தால் அது உன் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய தடைவாக, மிகப்பெரிய தடையாக நிச்சயமாக இருக்கும். உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு தடையாக இருக்கும் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காத. எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்ததை உன்னால் மறக்க முடியாது தான், அதை நான் மறுக்கவும் இல்லை. ஆனால் நடந்ததையே நினச்சி நீ என்ன சாதிக்க போகிற? நடந்த சில விஷயங்களை மறக்கவும் மன்னிக்கவும் கடந்து வரவும் நீ தயாராக இருக்கணும். ஒரு விஷயம் முக்கியம்தானாலும் அது தோல்வி தான் அடையும்னு உனக்கு தெரிஞ்சா நீ எதுக்காக அதை செய்யணும்? ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் முக்கியம், அதை நீ செஞ்சினா உனக்கு சரி வராதுன்னு உனக்கு தோணுது. அப்புறம் அதை முயற்சி செய்வது பார்ப்பதற்கு பதிலாக எதுவும் வாழ்க்கைக்கு சரியாக வருமோ, எதுவும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தருமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக தோல்வியை தரும்போது ஐயோ தோற்று போயிட்டோன்னு சோர்ந்து போகாமல் திட்டத்தை மாற்றி முயற்சி செய். ஒருபோதும் உன் இலக்கையோ குறிக்கோளையோ நீ மாற்றிக்க வேணாம். உன் குறிக்கோளை அடைவதற்கு நீ போட்ட திட்டத்தையும் செய்ய வேண்டிய செயலையும் மாற்றிக்கிட்டினா தோல்வி நிரந்தரமாக உன்னிடம் தங்காமல் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய். நீ மன நிம்மதியாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் என்ன செய்யணுமோ அதை எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு நீ எத்தனை அடையாளங்கள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரே அடையாளம் அன்புதான். எப்போதுமே அன்பும் பாசமும் கொண்ட அழகு பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே.
உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை நிராகரித்தவர்களுமே கூட மறுபடியும் உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். யாரெல்லாம் உன்னை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே நீ தான் வேணும்னு வந்து சொல்லணும். யாரெல்லாம் இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே உன்னை நடு இடத்துல சபைக்கு நடுவில் உன்னை உட்கார வச்சு உன்னை போற்றி பாராட்டி பேசும்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்கணும். உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீ ஒருபோதும் பழி வாங்க வேணாம். அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சினா மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு கஷ்டம் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், தடங்கள் இருக்கலாம். ஆனால் அதை பெருசாக பார்க்காம நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும் வகையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் சிரித்து மகிழ்ந்து ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கோ. வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துடணும். ஆனால் துன்பம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காமல் மறுபடியும் அந்த துன்பம் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிடு. எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதை மட்டுமே உனக்கு இலக்காக வச்சுக்கோ. மகிழ்ச்சி கிடைக்கிற இடத்துல அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி கிடைக்காத இடத்துல அதை மற்றவங்களுக்கு நீ கொடுத்துட்டு போ. நீ எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும்னு நினச்சினா கெட்டவங்கிற பேர் தான் உனக்கு கிடைக்கும். அதற்கு பதிலாக நீ யாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாமல் நீயாக இருந்துடு. உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு பிடிக்காததை செய்யாதே. உன் மனசுக்கு தோணுன சரியான விஷயங்களை நீ சரியாக சிறப்பாக செஞ்சுவிடு. கசப்பான வேப்பம்பூவிலிருந்து தேனை எடுப்பதை தேனீக்கள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. தேனீக்கள் இந்த மரம் அந்த மரம்னு பாகுபாடு பார்க்காது. எல்லா மரத்திலிருந்தும் தேன்களை எடுப்பது போலதான் கசப்பான வேப்பம்பூவிலிருந்தும் அது தேனை எடுக்க தான் செய்யும். சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தாது. உன் வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதிலிருந்து பல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த தேனீக்கள் எப்படி தேனை எல்லாத்திலிருந்து எடுத்துக்குதோ அதே போல் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களிலிருந்தும் கெட்ட விஷயங்களிலிருந்தும் கூட நீ வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கலாமேன்னு செல்லமே. நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, எந்த வீட்டில் வாழ்கிற, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறங்கிறத விட முக்கியமானது நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதுதான். கூரை வீட்டில் இருக்கியா, குடிசை வீட்டில் இருக்கியா, மாளிகை வீட்டில் கோடியோடு இருக்கிறியாங்கிறது முக்கியம் கிடையாது. நீ மனசில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பது தான் முக்கியம். எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிச்சான்னா அது வெற்றி தான். ஆனால் பல தடைகளை தாண்டி கஷ்டங்களை கடந்து ஒருத்தன் ஜெயிச்சான்னா அது சரித்திரம். நீ சாதாரண வெற்றி பெறக்கூடிய பிள்ளை கிடையாது. தடைகளை தாண்டி சரித்திரம் படைக்கக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்க. நிச்சயமா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன் முகத்தில் அழுகை வந்தாலும் சிரிப்பு வந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருப்பது போல தான் உன் வாழ்க்கையில் வர்ற இன்ப துன்பங்களுக்கும் நான் ஒரு காரணத்தை வச்சுருக்கேன். மனிதர்கள் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் இந்த வராகி அம்மா நான் பதில் சொல்லுவேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் என்ன முழுசாக நம்புனினா உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்.